ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் இல்லறசீடர் கிரீஸ் சந்திரகோஸ் பற்றி நாகமகாசாயர் நினைவுகள். கிரீஸின் வாழ்வின் பிற்பகுதியில் துறவிகளும் பக்தர்களும் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை பற்றி அறிந்து கொள்ளும் நோக்கத்துடன் அவரிடம் சென்றனர். குருதேவரை பற்றி பேசும்போதெல்லாம் அவரது முகம் உணர்ச்சி பெருக்கால் சிவந்து போகும். இந்த மாதிரியான சமயங்களில் அங்கே நினைத்து பார்க்கவே முடியாத அளவிற்கு ஆன்மீக சூழ்நிலை உருவாகிவிடும். ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பக்தர்களால் கிரீஸ் பெரிதும் மதிக்கப்பட்டார். துர்காசரண நாகர் பின்வருமாறு கூறினார்: கிரீஸின் அருகில் ஒருவர் 5 நிமிடம் உட்கார்ந்தால் கூட போதும். அந்த மனிதர் உலகில் கஷ்டங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு உயர்ந்த மனநிலையை பெறுவது உறுதி. அவர் பெரிய வீரர், சிவபெருமானின் பூதகணம். ஒருமுறை சுவாமி விவேகானந்தர் ரிக்வேத பகுதியிலிருந்து வகுப்பு நடத்தி கொண்டிருந்த போது கிரீஸ் அங்கே வந்தார். சுவாமிஜி உடனே அவரை பார்த்து, நல்லது கிரீஸ், நீங்கள் இந்த படிப்பை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்பட மாட்டீர்கள். அந்த கடவுளையும் இந்த கடவுளையும் வணங்குவதிலேயே உங்கள் நாட்களை கழித்து வருகிறீர்கள், சரியா என்று கேட்டார். கிரீஸ் அதற்கு பின்வருமாறு பதில் அளித்தார்: நான் எதை படிப்பது சகோதரா? இதையெல்லாம் தோண்டி துருவி பார்த்து கொண்டிருக்க எனக்கு நேரமும் கிடையாது. அதெல்லாம் எனக்கு புரியவும் புரியாது. ஆனால் இந்த முறை ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் கருணையார் உங்களுடைய வேதாந்தங்களுக்கு பெரிய கும்பிடு போட்டுவிட்டு இந்த சம்சார கடலை ஒரே தாண்டாக தாண்டிவிடப் போகிறேன். குருதேவர் இதையெல்லாம் உங்களை படிக்க வைப்பதற்கு காரணம் உங்கள் மூலமாக பல விஷயங்களை மக்களுக்கு போதிக்கத்தான். எனக்கு அவற்றின் தேவை கிடையாது. இப்படி சொல்லிக்கொண்டே அவர் ரிக்வேத நூலை தமது தலையில் வைத்து வணங்கியபடியே ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா என்று உரத்த குரலில் கூறினார். கிரீஸ் அதற்கு பிறகு சுவாமிஜியை பார்த்து, சகோதரா, வேதாந்தங்கள் எல்லாம் நிறையவே படித்து விட்டாய். ஆனால் அவற்றையெல்லாம் இந்த உலகில் நிறைந்துள்ள வேதனை, பட்னி போன்ற பயங்கரமான தீமைகளிலிருந்து விடுபட ஏதாவது வழி இருப்பதை கண்டாயா? சொல் என்று மிகுந்த உருக்கத்துடன் கேட்டார். கிரீஸ் இந்திய சமுதாயத்தின் வேதனை நிறைந்த வாழ்க்கையை பற்றி தொடர்ந்து பேச ஆரம்பித்தார். அவர் அதன் அவலங்களை எல்லாம் சித்திரமாக தீட்ட முயற்சி கொண்டிருந்த போது சுவாமி விவேகானந்தர் அமைதியாக உட்கார்ந்திருந்தார். அவரது கண்களில் கண்ணீர் திரண்டு விட்டது. அவர் உடனே எழுந்து வேகமாக அறையை விட்டு வெளியேறி விட்டார். கிரீஸ் அங்கிருந்த சுவாமிஜியின் சீடரிடம், பார்த்தாயா, எத்தனை உயர்ந்த அன்பான இதயம். நான் உங்கள் சுவாமிஜியை மதிப்பதற்கு காரணம் அவர் பெரிய வேத பண்டிதர் என்பதனால் அல்ல. தமது நாட்டு மக்களின் துன்பங்களையும் துயரங்களையும் கேட்ட மாத்திரத்திலேயே பீரிட்டு பொங்கும் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் எழுந்து சென்றாரே, அந்த மாபெரும் இதயத்திற்காகத்தான் என்று கூறினார். புத்தகம் கடவுளுடன் வாழ்ந்தவர்கள், பாகம் 2. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் இல்லறச்சீடர்கள் வாழ்க்கை வரலாறு. ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா.